மகாதேவா, நீ ஒன்றை மறந்துவிட்டாய் என்று எண்ணுகிறேன். உனது எந்த திரிசூலத்தாலும் உனது மனைவி சக்தியினாலும் என்னை எதுவும் செய்ய இயலாது. ஆனால் இன்று உனது அன்பு மகனின் மரணம் உறுதியாகிவிட்டது. மகாதேவா, இது இவ்வாறே தொடர்ந்தால் ஜிம்பராசுரனின் தாக்குதல் முடிவிற்கு வராது. என்ன இது மகாதேவா? நிறுத்து! உனது விளையாட்டு என்னிடத்தில் செல்லாது. உனது மாயையை கண்டு நான் அஞ்ச மாட்டேன். எனது பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. இப்பொழுது என் சக்தியை பார். நான் இக்கனவே உனது திரிசூலத்தை விட நான் உயரமாக வளர்ந்து உனது சக்தி என் பாதத்திற்கு கீழே என்று நிரூபிப்பேன். என் பாதத்திற்கு கீழே என்று நிரூபிப்பேன். ஜிம்பராசுரா, பலத்தின் மீது அகங்காரம் கொண்டு மதிக்கெட்டு செயல்படாதே. மகாதேவரின் திரிசூலத்தையும் அவரது பொறுமையையும் நீ சோதித்து பார்க்காதே. மாறாக மகாதேவரிடம் கருணை கோரி முறையிடு. அவரை வேண்டு, மன்னிப்பு கோரு. இல்லையேல் உன் செயல்களுக்கான தண்டனையாக நீ அழிவதோடு சேர்த்து அசுர குலமே நிரந்தரமாக அழிந்து விடும். அதோடு நீ மகாதேவரின் கைதியாக மாறிவிடுவாய். அமைதி குருதேவா.
அந்த சிவனிடம் மன்னிப்பு கோருவதா? அதற்கு வாய்ப்பில்லை. இந்த ஜிம்பராசுரன் இந்த திரிசூலத்திடம் உயிர் பிச்சை கேட்க வேண்டுமா? நடக்காது குருதேவா. சிவனின் துச்சமான இந்த திரிசூலத்தை ஜிம்பராசுரனின் சக்தி எளிதில் தோற்கடிக்கும். மகாதேவா, இனியும் மௌனம் எதற்கு? அகங்காரம் கொண்ட அந்த அசுரனுக்கு யார் என்பதை காட்டுங்கள். இது என் சக்தியை வெளிக்கொணரும் தருணம் மட்டுமல்ல. இதுவே அவனுக்கான இறுதி எச்சரிக்கை. கருணை மகாதேவா, கருணை. இன்று மகாதேவர் ஜிம்ராசுரனுக்கு அவன் யார் என்பதை உணர்த்த முடிவெடுத்து விட்டார். அகங்காரம் கொண்ட அனைவருக்கும் இது ஒரு பாடமாகும். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா.
இது என்ன மாயை? திரிசூலம் எவ்வாறு வளர்ந்து கொண்டே இருக்கிறது? இது மாயை அல்ல, மகாதேவரின் சக்தி. அவரது சக்திகள் அளவற்றது மகளே. தந்தையே, தாயே, தாங்கள் இங்கே? உன்னை எண்ணி கவலை கொள்கிறோம் மகளே. நாங்கள் சொல்வதை கேள். மகாதேவரை விவாகம் செய்ய வேண்டும் என்று பிடிவாதம் கொள்ளாதே. தங்கள் கவலையை நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் ஒன்றுதான் எனக்கு விளங்கவில்லை. மகாதேவரை நான் விவாகம் செய்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தில் தவறு என்ன இருக்கிறது? என் விருப்பத்தில் ஏதேனும் குற்றம் உள்ளதா? ஏனென்றால் எண்ணத்தில் எந்த தவறும் இல்லாத பொழுது அதை நிறைவேற்றுவதில் ஏன் இத்தனை தடைகள்? போதும், நிறுத்து கன்னியாகுமரி. இவ்வாறு விவாதம் செய்ய வேண்டாம். எங்களுடன் இல்லம் திரும்பு. உன்னுடைய பிடிவாதம் தவறானது. சிவன் மீது நான் கொண்டிருக்கும் காதல் தவறல்ல. மகளே, காதல் தவறல்ல, ஆனால் பிடிவாதம் தவறு. அதிலும் மகாதேவர் பார்வதியின் கணவராவார், ஆதிசக்திக்குடையவர். அது மட்டுமல்ல மகளே, நீ எங்களுக்கு ஆதிசக்தி தந்த வரம் ஆவாய். இந்நிலையில் நீ செய்வது தவறு. ஆகையால் உன் பிடிவாதத்தை துறந்து விடு. மகாதேவரை தாங்களும் நம்புகிறீர்கள், நானும் நம்புகிறேன். அவரது முடிவு எதுவாக இருப்பினும் அதை என் முன்னிலையில் வந்து அவர் கூற வேண்டும். இதை என் பிடிவாதமாக நினைக்கலாம், குற்றமாக எண்ணலாம். என் முடிவில் மாற்றமில்லை. நான் தங்களுடன் இல்லம் திரும்ப மாட்டேன். மகளே, 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 நீ எங்க செல்கிறாய்? இந்த ஆயுதம் என் நம்பிக்கை மற்றும் சிவனின் சக்தியால் உருவானது. இதில் சிவசக்தியின் மைந்தன் கார்த்திகேயனின் சக்தியும் உள்ளது. அந்த சக்தியை நான் திரும்ப தர வேண்டும். தேவி பார்வதி, கன்னியாகுமரி அளித்த பதிலில் தங்களுக்கொன்று விளங்கியதா? என்ன மகாதேவா? தேவி, ஒருவரின் மனம் களங்கமுற்றிருக்கையிலே உரைத்திடும் வார்த்தைகள் யாவும் தவறாகும். களங்கமற்ற மனம் கொண்டவரின் நாவிலிருந்து உதிர்வது நல்வார்த்தைகளே. இதற்கு என்ன அர்த்தம்? கூறுகிறேன் தேவி. கன்னியாகுமரியின் மனம் களங்கமற்றது. எனவேதான் அவள் இன்று தன் அன்னையிடம் சிவசக்தியின் மைந்தனிடம் செல்கிறேன் என்றாள். ஒருவேளை அவள் மனம் சிறிதும் களங்கமுற்றிருந்தால் அவள் இன்று சிவனின் மைந்தனென்றுரைத்திருப்பாள். ஏனென்றால் தாங்கள் அவளை வேறொரு ஸ்திரீயாக கருதினாலும் சிவனின் பார்வதியாக தங்கள் மீது பொறாமை கொள்வது இயல்பான ஒன்றேயாகும். ஆனால் இப்போது அவள் மனதில் அவ்வகை எண்ணம் இல்லை. நினைவிருக்கட்டும் தேவி, பேராசை, பொறாமையற்ற குணம் இப்பிரபஞ்சத்திலேயே மிக புனிதமான மனம். தேவி கன்னியாகுமரி என் மீது கொண்டுள்ள காதலை இவ்வையகம் காலத்திற்கும் என்றும் நினைவில் கொண்டிருக்கும். அவர்களது காதல் ஓர் புதிய புனித பரிபாஷையை பிரதிபலிக்கும். எப்பொழுது மானிடன் மனதளவில் களங்கமுற்றிருக்கின்றானோ அப்பொழுது இந்த காதல் அவனுக்கு நல் மார்க்கத்தை காட்டும். ஆனால் எவ்வாறு மகாதேவா? அதையும் எடுத்துரையுங்கள். நிச்சயமாக, நிச்சயம் எடுத்துரைப்பேன். ஆனால் சரியான தருணம் வரும் பொழுது. ஆனால் அதற்கு முன்பாக சிம்பராசுரனும் இந்த திரிசூலமும் இன்னும் எதுவரை உயரும்? இந்த போட்டி எப்பொழுது முடிவிற்கு வரும்? கவலை வேண்டாம் தேவி, அதுவும் விரைவில் நேர்ந்திடும்.
சூரியனின் இந்த வெப்பம் என்னை சுட்டரித்துக் கொண்டிருக்கிறது. இவ்வாறே நான் மேலே வளர்ந்தேன் எனில் சூரியனின் இந்த வெப்பம் என்னை முற்றிலும் பஸ்பமாக்கிவிடும். இப்போது விளங்கியதா ஜிம்பராசுரா? சிவனின் திரிசூலத்தால் உன்னை தோற்கடிக்க இயலும் எனில் உன்னை எதிர்ப்பதற்கு மகாதேவரே நேரில் வந்தார் என்றால் அந்த மகா காலனே மரணமாக உன்னை நாடி வந்துவிட்டார் என்று அர்த்தம். பெரும் பாவங்கள் புரிந்தவனானான் அவன். ஜிம்பராசுரனுக்கான அழிவு நெருங்கி விட்டது. அவனது அழிவு என் கரத்தால் அல்ல, கன்னியாகுமரியின் வசமே உள்ளது. ஹர ஹர மகாதேவா! ஹர ஹர மகாதேவா! மகாதேவரின் திரிசூலத்தின் வெற்றி மற்றும் ஜிம்பராசுரனின் தோல்வி இது மகாதேவரே நிரந்தரமானவர் என்பதை நிரூபித்து விட்டது. அதோடு ஜிம்பராசுரன் நிச்சயம் அழியக்கூடியவன். சத்தியம் என்றுமே அசத்தியத்தை விட உயரமாகவே இருக்கும். ஆகையால் சத்தியத்திற்கு துணையிருப்பவர் சிவனுக்கு துணையிருப்பவராவார். அவர் அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. என்றும் துவக்கத்தில் பொய்மையின் வலிமை அதிகமாகத்தான் தென்படும். ஆயினும் இறுதியில் வாய்மையின் வலிமைக்கு முன்னால் பொய்மை தோற்றுவிடுகிறது. சத்தியத்திற்கு நிகரான எந்த சக்தியும் இல்லை என்பதற்கான ஒரு பாடம்தான் இது. சிவன் நமக்கு கும்பம் வாயிலாக கற்பித்த பாடம். ஹர ஹர மகாதேவா! ஹர ஹர மகாதேவா! எனது தேகம்
என்னால் இதிலிருந்து ஏன் வெளியேற இயலவில்லை? பிடிவாதத்தை துறந்துவிடு ஜிம்பராசுரா. தவறை உணர்ந்து மகாதேவரிடம் மன்னிப்பு கேள். மகாதேவர் நிச்சயம் உனக்கு கருணை காட்டுவார். பிரபஞ்சத்தின் சிவன் தேவாதி தேவர் மகாதேவர் ஆவார். அவரை வணங்கு ஜிம்பராசுரா. அதற்கு வாய்ப்பில்லை. கூறுவதை கேள் மகனே. குருதேவர் கூறுவது சரிதான். உனது விடுதலை மகாதேவரின் பிடியில் உள்ளது. அவரிடம் நீ மன்னிப்பு கேள். இல்லையே மன்னிக்கவும் மகாதேவா. அறியாமையில் தவறு செய்து விட்டேன். என்னை மன்னித்தருளுங்கள். தயை கூர்ந்து என்னை இதிலிருந்து விடுவியுங்கள். வேண்டாம் மகனே. உன் மனதில் எழுந்துள்ள எண்ணத்தை அழித்துவிடு. ஜிம்பராசுரா, இக்கணமே என்னுடன் வா. செல்வோம், வாருங்கள். மிக்க நன்றி குமரா கார்த்திகேயா. தாங்கள் தங்களின் உயிரை பற்றி எண்ணாமல் எனக்கு சக்திகளை தந்தீர்கள். என் உயிரை காப்பாற்றினீர்கள். சிவசக்தியின் வளர்ப்பை தாங்கள் இன்று பெருமைப்படுத்தியுள்ளீர்கள். நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த ஆயுதத்திலிருந்து தங்கள் சக்தியை மீண்டும் பெற்றுக்கொள்ளுங்கள். யார் இந்த தேவி? இவர்களை காணும் பொழுது என் அன்னை பார்வதி நினைவுக்கு வருகிறார். சூரிய பதுமன் அதீத சக்திசாலி ஆவான். அப்படிப்பட்டவனை அந்த பெண்மணி எளிதாக சம்ஹாரம் செய்து விட்டாள். அவ்வாறெனில் உண்மையில் அவள்தான் எனது மரணத்திற்கு காரணமாவாளா? ஆயினும் ஒன்று உறுதியாகிவிட்டது.
அந்த பெண்ணின் மரணம்தான் உனது அமரத்துவத்திற்கு வழிகாட்டப் போகிறது. ஆனால் குருதேவா, ஜிம்புராசுரனை வதம் செய்யவே அவள் ஜனனித்திருக்கிறாள் என்றால் அவளை வதம் செய்வது எளிதல்ல. இல்லை தாயே, அந்த பெண்ணை வதம் செய்வது மிகவும் எளிது. சூரிய பதுமனுக்கும் எனக்கும் வித்தியாசம் உள்ளது. நான் ஜிம்பராசுரனாவேன். இக்கணமே சென்று நான் அந்த பெண்ணை வதம் செய்துவிட்டு வருகிறேன். வேண்டாம் மகனே, ஆவேசத்தில் நீ தவறான முடிவு எடுத்து விடாதே. அசுரமாதா திதி கூறுவது சரிதான். இவ்வாறு உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுப்பது தவறாகும். முதலில் நீ நன்றாக சிந்தி, பிறகு ஒரு நல்ல முடிவை எடு. அதன் பிறகு அந்த கன்யாகுமரிக்கு மரண தண்டனை வழங்கு. அசுர குலத்தில் உன்னை போன்ற வேடியும் இருப்பார்கள் என்று இதுநாள் வரை அறியேன் ஜிம்பராசுரா. மகரிஷி அகத்தியரா? செல் ஜிம்பராசுரா, செல். இல்லையேல் வையகத்தோர் என்ன கூறுவார்கள்? ஜிம்பராசுரன் பெண்ணுடன் யுத்தம் செய்ய அஞ்சினான் என்று, தன்னை தேவாதி தேவன் என்று கூறிய ஜிம்பராசுரன் அஞ்சுகிறான் என்பார்கள். மகரிஷி அகத்தியரே, நான் சிவபக்தன், தாங்களும் சிவபக்தர். ஆகையால் தங்களுக்கு நான் மரியாதை அளிக்கிறேன். ஆனால் தாங்கள் இவ்வாறு இங்கு வந்து ஜிம்பராசுரனின் கோபத்தின் அக்னியில் நெய்யை ஊற்றுவது முறையல்ல மகரிஷி. அசுரகுரு, எப்பொழுது ஜிம்பராசுரன் பாவத்தின் பாதையில் சென்றானோ அப்பொழுது அவனுக்கு நல்வழி காட்டியிருக்க வேண்டும். இப்பொழுது அவன் பாவத்திற்கான பலன் முன்னிலையில் இருக்கும் பொழுது அறிவுறுத்துவதில் என்ன பலன்? மகரிஷி அகத்தியரே, நான் அந்த பெண் கன்யாகுமரியை கண்டு சற்று மாஞ்சவில்லை. நான் இக்கணமே சென்று அந்த பெண்ணை சம்ஹாரம் செய்துவிட்டு வருகிறேன். அங்கேயே நில் ஜிம்பராசுரா. உனக்கு முன் பல அசுரர்களும் இதே தவறைத்தான் செய்தார்கள், உயிரை துறந்தார்கள். ஆக்ரோஷத்தில் முடிவெடுப்பது மிக தவறாகும். என்னை மன்னியுங்கள் தாயே. ஆனால் ஒருவேளை இந்த ஜிம்பராசுரன் இங்கு நின்று விட்டால் அண்ட சராசரமும் என்னவென்று கூறும். இந்த ஜிம்பராசுரன் ஒரு பெண்ணை கண்டு அஞ்சு விட்டான் என்று கூறும். நான் இக்கணமே சென்று அந்த பெண்ணை எனது சேவகியாக மாற்றி வருகிறேன். ஜிம்பராசுரா, ஒரு பெண்மணியை எதிர்த்து அசுர குலத்தை சேர்ந்த ஏராளமான மாவீரர்கள் சென்றார்கள். தாரகாசுரன், சண்டன், முண்டன், சும்பன், நிசும்பன் மற்றும் மகிஷாசுரன் என்பது அவர்கள் பெயர். ஆகையால் ஒரு பெண்ணை சாமானியமானவள் என்று எண்ணி விடாதே. நான் கூறுவதை கேள், செல்ல வேண்டாம். அதில்தான் உனது மற்றும் அசுர குலத்தின் எதிர்காலம் உள்ளது. இல்லை அசுரகுரு, நான் ஜிம்பராசுரனாவேன். ஜிம்பராசுரன் அவர்களை விட தனித்துவமானவன், சிறந்தவன், அவர்களை விட அதீத பலம் கொண்டவன். நான் இக்கணமே அங்கு சென்று அந்த திமிர் பிடித்த பெண்ணை என் முன்னே சரணடைய செய்வேன். பிறகு அவளை வதம் செய்வேன். மகளே,
இவ்வாறு செய்யாதே மகளே. மகாதேவரை அடைய வேண்டும் என்ற பிடிவாதத்தை துற. எனது காதல் தங்களுக்கு பிடிவாதமாக தோன்றினால் சரி தந்தையே. ஆனால் நான் என் முடிவில் திடமாக இருக்கிறேன். அவர் நிச்சயம் என் முன்னிலையில் வருவார். அவர் வரமாட்டார் மகளே. அவர் திருமணமானவர். உன்னுடைய பிடிவாதத்தை எங்களால் பார்த்து கொண்டிருக்க முடியாது. சரி மகளே, நாங்கள் உனக்கு 8 நாழிகை, அதாவது ஒரு தினம் அவகாசம் அளிக்கிறோம். நிபந்தனை என்னவென்றால், இந்த 8 நாழிகைக்குள் சிவன் வராவிட்டால் நீ சிவனை அடைய வேண்டும் என்ற பிடிவாதத்தை துறக்க வேண்டும். தாயே, தந்தைக்கு தாங்களாவது எடுத்துரையுங்கள். இது என்ன நிபந்தனை? இது சரியான நிபந்தனைதான். சிவன் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் நீ ஒப்புக்கொள். பிறகு நடப்பவை அனைத்தும் சிவனின் விருப்பம். இல்லை, நான் இந்த நிபந்தனையை ஏற்க மாட்டேன். சரி மகளே, நீ ஏற்காதே. உனது பிடிவாதத்தில் திடமாக இரு. ஆனால் நானும் உன் அன்னையும் இக்கணமே இங்கு இந்த சமுத்திரத்தில் உயிரை துறப்போம். பிறகு உன் விருப்பப்படி நீ செய். உன்னை தடுப்பதற்கு எவரும் இருக்க மாட்டார்கள். மகாதேவா, இது என்ன நிபந்தனை மகாதேவா? இதில் கன்னியாகுமரியால் எவ்வாறு வெல்ல இயலும்? செல்லாதீர்கள். தங்கள் நிபந்தனையை நான் ஏற்கிறேன். அடுத்த 8 நாழிகைக்கு நான் இங்கு அமர்ந்து சிவனுக்காக தவம் புரிவேன். ஒருவேளை அவர் வராமல் என்னை விவாகம் செய்து கொள்ளாமல் போனால், சிவனை விவாகம் செய்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தை நான் துறந்து விடுவேன். அதற்கு பிறகு சிவனை எண்ணி அனுதினமும் நான் இங்கு தவம் புரிவேன். மகாதேவா, மகாதேவா. மகாதேவா. ஏன் இவ்வாறு முடிவெடுத்தாய் மகளே? மகாதேவா, நீ நிரந்தரமாக இங்கு இருந்தால் பிறகு நாங்கள் எவ்வாறு வாழ்வோம்? மகாதேவா. பிரபஞ்சமே பார்த்து வியக்கும் அளவிற்கு உனக்கு விவாகம் செய்ய விரும்பினோம். ஆனால் இவ்வாறு முடிவெடுத்து விட்டாயே மகளே. நீ ஏன் இவ்வாறு முடிவெடுத்தாய் மகளே? மகாதேவா, மகாதேவா. மகாதேவா, மகாதேவா. செல்லாதே ஜிம்பராசுரா. ஜிம்பராசுரா, நான் கூறுவதை கேள். ஜிம்பராசுரா, நான் கூறுவதை புரிந்து கொள்ள முயற்சி செய். ஜிம்பராசுரா. பாதையை விட்டு விலகுங்கள்.
இன்று என் முன்னே அந்த மகாதேவனை யுத்தம் புரிய வந்தாலும் அவனால் அந்த பெண்ணை என் பிடியிலிருந்து காப்பாற்ற இயலாது. ஜிம்பராசுரா, நீ ஆயுதமும் ஏந்த வேண்டாம், யுத்தம் புரியவும் வேண்டாம். யுத்தம் புரியாமலேயே உன்னால் வெல்ல இயலும். விளங்கவில்லை. தெளிவாக கூறுகிறேன். நீ 8 நாழிகை அந்த பெண்ணிடமிருந்து விலகி இரு. ஏனென்றால் சிவன் சக்தியை தவிர என்றும் வேறு பெண்ணை எண்ண மாட்டார். சிவன் ஏற்காவிட்டால் கன்னியாகுமரி அவ்விடத்திலேயே நிரந்தரமாக அமர்ந்து விடுவாள். ஆகையால் ஜிம்பராசுரா, உன் மரணத்தை தேடி நீயாக அவ்விடத்திற்கு செல்லாதே. மகாதேவா, தாங்கள் கன்னியாகுமாரியை விவாகம் செய்தால் அல்லது அவள் என் ரூபம் என்று கூறிவிட்டால் கன்னியாகுமாரி குமாரியாக இருக்க மாட்டாள். 8 நாளிகைக்கு அவள் இங்கேயே இருந்தால் ஜிம்பராசுரன் இவ்விடத்திற்கு வரமாட்டான். அவ்வாறு நிகழ்ந்துவிட்டால் கன்னியாகுமாரி ரூபத்திற்கான உத்தேசம் பலனற்று போய்விடுமே. என்ன செய்வது மகாதேவா? பதில் கூறுங்கள். அற்புதம் குருதேவா, மிகவும் நல்ல திட்டம். தங்களது இந்த அற்புதமான ஆலோசனை எனது மாபெரும் பிரச்சனைக்கு மிக சுலபமான தீர்வை தந்துவிட்டது. இப்பொழுது இந்த ஜிம்பராசுரன் அந்த பெண்ணை காண செல்லவும் மாட்டான். அதே நேரம் அந்த பெண்ணும் இங்கு வரமாட்டாள். எந்தவித ஆயுதங்களையும் நான் ஏந்தாமல் எனது மரணத்தை நான் தோற்கடிக்கப் போகிறேன். அதன் பின்பு இந்த ஜிம்பராசுரன் அமரனாகி விடுவான். அமரன், அமரன், அமரன். மகாதேவா, 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 மகாதேவா. பதில் கூறுங்கள் மகாதேவா. இவ்வாறே தொடர்ந்தால் ஜிம்பராசுரனின் பிரமை நிஜமாகிவிடும். அவன் அமரனாகி விடுவான். கன்னியாகுமரியாக என் அவதாரம் பலனற்று போய்விடும். இல்லை, அவ்வாறு நடக்கக்கூடாது. மகாதேவா, எங்களை காப்பாற்றுங்கள், கருணை புரியுங்கள் மகாதேவா. ஜிம்பராசுரன் அமரனாகிவிட்டால் இந்த பிரபஞ்சத்தை எவராலும் காப்பாற்ற இயலாது. மகாதேவா, ஏதேனும் செய்யுங்கள். இந்த ஆபத்திற்கு தீர்வு காணுங்கள் மகாதேவா, தீர்வு காணுங்கள். இல்லையேல் ஜிம்பராசுரன் அமரனாகி விடுவான். ஏதேனும் செய்யுங்கள் மகாதேவா. மகாதேவா, பிரபஞ்சத்தின் அழுகுரல் தங்களுக்கு கேட்கவில்லையா? கன்னியாகுமாரி வாயிலாக ஜிம்பராசுரனின் மரணத்திற்கான மார்க்கத்தை தாங்களே காட்ட வேண்டும். மகாதேவா, மகாதேவா. இது என்ன பிடிவாதம் கன்னியாகுமரி? எங்களுடன் இல்லம் வா. மகாதேவா, மகாதேவா, தாங்கள் தான் ஏதேனும் செய்ய வேண்டும். எங்கள் மகளின் எதிர்காலத்தை தங்கள் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். தாயே பார்வதி, இந்த தண்டனைக்கு நாங்கள் என்ன பாவம் செய்தோம்? என் மகளின் விருப்பம் நிறைவேறிவிட்டதென்றால் சிவனும் சக்தியும் பிரிந்து விடுவீர்கள். அவ்வாறு நிறைவேறாவிட்டால் பிறகு எங்களது புதல்வி எங்களிடமிருந்து பிரிந்து விடுவாள். மகாதேவா, தாயே, பல வருடங்கள் காத்திருந்த பிறகு கிடைத்த மகள் அல்லவா இவள்?
இவள் எங்களை விட்டு பிரிந்தால் அதன் பிறகு நாங்கள் வாழ்ந்தென்ன பயன்? மகாதேவா, மகாதேவா, மகாதேவா. வேண்டாம், எங்களை விட்டு விடுங்கள். கதறுங்கள், நன்றாக கூச்சலிடுங்கள், உங்கள் சிவனை இங்கு அழையுங்கள். உங்களுடைய மகாதேவனால் உங்களை காப்பாற்ற இயலாது. இந்த ஜிம்பராசுரன் அமரனானா? இனி உங்கள் சிவனாலும் எதுவும் செய்ய இயலாது. அந்த சிவனின் சக்தியாலும் காப்பாற்ற இயலாது. கதறுங்கள், நானும் பார்க்கிறேன் உங்கள் சிவன் வந்து காப்பாற்றுகிறானா என்று. எங்களை விட்டு விடுங்கள். அன்று அந்த சிவன் உங்களை காப்பாற்றினான், ஆனால் இன்று இயலாது. எனது பிடியிலிருந்து எவராலும் காப்பாற்ற இயலாது. எங்களை காப்பாற்றுங்கள் மகாதேவா, எங்களை அடிக்காதீர்கள். விட்டு விடுங்கள். மகாதேவா, மகாதேவா. இந்த பிரம்மாண்டத்தில் பிரார்த்தனையை விட சக்தி வாய்ந்தது ஏதுமில்லை. மனதால் செய்யும் வேண்டுதல் இயலாத ஒன்றையும் நிகழ்த்தி காட்டுகின்றது. ஆகையால் சூரியோதய சமயத்தில் வேண்டுதலோடு கண்விழித்திடுங்கள். இறைவனே, கடந்த இரவு நிம்மதியாக கழிந்தது, பகலும் நிம்மதி தர வேண்டும். உதிர்க்கும் வார்த்தையால், என் மனதினால், என் பார்வையாலும், என் கரங்கள் கொண்டும் பிறர் யாவருக்கும் தீஞ்செயல் நிகழ்ந்திடக்கூடாது. நான் என்றும் பரோபகார தர்மத்தின் பாதை செல்ல வேண்டும் என்று மனதில் தீமைகள் விலகி இந்த வேண்டுதலை உங்கள் வாழ்வில் கொண்டு வருகிறீர்களோ, அக்கணம் வெற்றி படியேற தாங்கள் முயற்சித்திடுவீர்கள்.